இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு கூலி, அந்த ஒத்த கூலி. இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்க. உட்காரு, வா. நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம்ல, வாமா. சாமி கும்பிடுமா. மா, நல்லா வேண்டிக்கோமா. புருஷன் நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு வேண்டிக்கோமா. உன் வேண்டுதெல்லாம் நல்லபடியா நிறைவேறுமா. வேண்டிக்கோமா. இந்த அம்மா ஏன் அந்த பர்ஸையே பார்த்துட்டு இருக்காங்க? சாமி, நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு வகையில என் மேல சூர்யா சார் அக்கறையா இருக்காரு. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவரும் இல்லைன்னா அந்த வீட்டுல ஒவ்வொரு நாளையும் கடத்துறது எனக்கு நரகமா தான் இருந்திருக்கும். அவர் எப்பவும் நல்லா இருக்கணும். எப்படியாச்சும் அவர் குடிக்கிறத நிறுத்தி நல்லபடியா வாழணும். ஆர்த்தி எடுத்துக்கோமா. என்ன வேணும்? அந்த பர்ஸ் எடு. எந்த பர்ஸ்? எதுக்கு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? போமா அந்த பக்கம். ஏய் நில்லு. பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. உள்ள திருடுனியே. அந்த அம்மா பர்ஸ் எடுத்ததை நான் 2 கண்ணால பார்த்தேன். என்கிட்ட தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இப்படி கேவலமா அடுத்தவங்க பர்ஸ் திருடுறியே, அசிங்கமா இல்ல? அதுவும் கோவில்ல வந்து இப்படி ஒரு காரியத்தை செய்யற. பாவம், ஒவ்வொருத்தரும் ஏதேதோ மன கஷ்டத்தோட இங்க வராங்க. உன்னோட கஷ்டத்தை காரணமா வச்சு இப்படி திருடி அவங்களுக்கு மேலும் கஷ்டத்தை கொடுத்தா வாழ்க்கையோட கடைசி நம்பிக்கையான இந்த சாமியும் காரணமா போயிடும்ல. மரியாதையா அந்த பர்ஸ கொடு. சத்தம் போடாதீங்கம்மா. ஏதோ குடும்ப கஷ்டத்துல கைய வச்சுட்டேன், தெரியாம பண்ணிட்டேம்மா. கஷ்டம்னா போய் 4 இடத்துல வேலைய பாரு. அடுத்தவங்க காசு திருடுவியா நீ? மாமா சத்தம் போடாதீங்கம்மா. கூட்டம் சேர்ந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமா. இந்தாங்கம்மா, இந்த பர்ஸை நீங்களே அவங்க கிட்ட கொடுத்துடுங்கம்மா. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. அம்மா
ஏய், என் பர்ஸ் பாத்தியா? இங்கே வச்சுங்க. ஆமா. இல்லையே, இங்கதான் பாக்கலையே. வச்சேன், காணோம். நான் பாக்கலையே. இங்கதானே வச்சேன். நல்லா தேடி பாருங்க. இங்கெல்லாம் பாருங்க. பாத்தீங்களா? இல்லைங்க, நான் அதுல எங்க பாத்தீங்களா? இருங்க, நான் பாக்குறேன். ஐயோ, இங்கதானே வச்சேன். தேடி பாருங்க. எங்க போச்சு? அங்க இருக்கான்னு ஐயோ, பாருங்க. ஏங்க நிஜமா இங்க கொண்டு வந்தீங்களா இல்ல வர வழியில எங்க விட்டுட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, நான் இங்கதாம்மா கொண்டு வந்தேன். என் பக்கத்துல தான் வச்சிருந்தேன். இப்போ எங்க ஏய், போச்சுன்னே எங்க தெரியல. நல்லா தேடுங்கப்பா. ஐயோ, நல்லா தேடி பாருங்களா? இருங்க கிடைச்சிடும். பதட்டப்படாதீங்கம்மா, இங்கே இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நல்லா தேடி பாருங்க. அம்மா இதான் பாருங்க, கீழே கிடந்துச்சு. ஆமாம்மா, என் பர்ஸ் தாம்மா. ஐயோ கடவுளே, நல்ல வேலைம்மா, ரொம்ப நன்றிம்மா. இப்பதான் அடகு கடைக்கு போயிட்டு நகையை மீட்டு வந்தம்மா. காணுன்னதும் பதறி போயிட்டம்மா. சாமி ரூபத்துல வந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டம்மா. இனிமே பத்திரமா வச்சுக்கோங்க. சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீ நல்லா இருப்பம்மா. நன்றிம்மா. மேடம் சொல்லுங்க. டா ஒரு மாலை வாங்கிக்க, 4 முழம் மல்லிப்பூ, ஒரு அர்ச்சனை தட்டு. ஓகேம்மா. என்ன வேணும்பா? மாலை இருக்கா? ஒரு மாலை, 4 முழம் மல்லிகைப்பூவு, ஒரு அர்ச்சனை தட்டு. இந்தப்பா. இந்தாங்கக்கா. இந்தப்பா அர்ச்சனை தட்டு. பேலன்ஸ் அப்புறம் வாங்கிக்கிறேன். சரிப்பா. இந்த வந்துடுறேன்க்கா. பேலன்ஸ் எடுத்து சரி. வைங்க. ஐயோ, சாவி உள்ள விழுந்துருச்சு. என்ன என்னாச்சு சார் சார் இதை கொஞ்சம் பிடிங்களேன் சார். ஏன்பா என்ன சாவி உள்ள விழுந்துருச்சு சார். ஐயோ ஏப்பா இப்ப என்னப்பா என்னப்பா ஆச்சு? சாவி கீழே உள்ள விழுந்துருச்சு. ஏப்பா இதுக்குள்ள விழுந்தா எப்படிப்பா எடுக்கிறது? ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. சரி சாவி தெரியுதான்னு பாரு. ஏங்க என்னாச்சு? சாவி உள்ள விழுந்துருச்சான், அதான் தேடுறாப்புல. ஏப்பா மேலே இரும்பு கேட்டு போட்டிருக்கு, கீழே சாக்கடை ஓடிட்டு இருக்கு. கீழே விழுந்தது எப்படி படுக்க போற? அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பா. ஐயோ, மேடத்துக்கு தெரிஞ்சா திட்டுவாங்களே. இப்ப என்ன பண்றது கடவுளே? அண்ணே, இதுல விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாதுண்ணே. நீங்க வேற சாவி வச்சிருக்கீங்களா? இருக்குது, ஆனா வீட்டுல இருக்குங்க. இருக்குல்ல, அப்புறம் என்னப்பா, ஒரு ஆட்டோ புடிச்சு வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துருங்கப்பா. ஓனர் அம்மா கார்ல இருக்காங்க. எப்படியாச்சும் இதை எடுத்தே ஆகணும். என்ன இவன் மாலை வாங்க போனவனா ஆளையே காணோம். என்னப்பா என்னாச்சு? மேடம், கை தவறி கார் சாவி உள்ள விழுந்துருச்சு மேடம். என்னது, கார் சாவி விழுந்துருச்சா? எப்படி? நான் மாலை அர்ச்சனை தட்டை எல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஒரு கார்காரன் திடீர்னு இடிக்கிற மாதிரி வந்துட்டான். தடுமாறி சாவி கீழே விழுந்துருச்சுமா. இவ்வளவு அஜாக்கிரதையாவா இருப்ப?